வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5இல் 6ல் 5 மற்றும் 6 இந்த 2 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 5வது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்ட படத்தை பயன்படுத்தி பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்க விடைக்கு தகுந்த காரணத்தை கூறுக. இங்கே பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 கேள்விகள் இருக்குது, அதுக்கு நம்ம விடையளிக்கணும். முதல்ல பாருங்கள், கோணம் 2க்கு கோணம் 1 அடுத்துள்ள கோணமா அமையுமா? பாருங்க, கோணம் 2 இங்கே இருக்குது, கோணம் 1 இங்கே இருக்குது. அடுத்துள்ள கோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோணம் அப்படின்னா பொதுவான உச்சி இருக்கணும், பொதுவான கதிர் இருக்கணும், பொதுவான பகுதிகள் இருக்கக்கூடாது, வேறு வேறு பகுதிகள் இருக்கணும். பாருங்கள், இதுக்கு பொதுவான உச்சி என்னது? ஓ. பொதுவான கதிர் என்ன? ஓஏ. இது வேறு பகுதி, இது வேறு பகுதி. பொதுவான பகுதி இருக்கக்கூடாது, பொதுவான பகுதி இங்கே இல்லை. அப்போ இது என்னது? அடுத்துள்ள கோணங்கள் தான். எழுதிடலாமா? ஆம். பொதுவான உச்சியையும் ஒரு பொதுவான கதிர், அவற்றின் உட்பகுதிகள் எப்படி இல்லை, ஒன்றின் மீது ஒன்று, அதாவது தனித்தனியாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்றின் மீது ஒன்று அமையாமல் இருக்குது அப்படின்னா தனித்தனியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது என்னது? அடுத்துள்ள கோணம். அதுக்கு அடுத்தது 2வது பாருங்க, கோணம் பிஓஇ எங்கே இருக்குது பாருங்கள், பிஓஇ இந்த முழு பகுதி. அதுக்கடுத்து ஏஓபி எங்கே இருக்குது? ஏஓபி இந்த பகுதி மட்டும், இந்த முழு பகுதி, இந்த பகுதி மட்டும் ஆகியவை அடுத்துள்ள கோணமாக அமையுமா? அடுத்துள்ள கோணமாக அமையாது. பாருங்கள், பொதுவான உச்சி இருக்குது, பொதுவான கதிர் இருக்குது, ஆனால் பகுதிகள் எப்படி இருக்கணும்? பொதுவான பகுதிகள் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த முழு பகுதி இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 2க்கும் பொதுவான பகுதி இந்த இது இருக்குது. அப்போ பொதுவான பகுதி இருக்கிறதுனால இது என்ன கிடையாது? அடுத்துள்ள கோணங்கள் கிடையாது. சொன்னது புரிஞ்சுதா? பொதுவான பகுதி இருக்கக்கூடாதுங்க, பொதுவான பகுதி இருக்குது. பாருங்கள், இந்த பிஒய்னா இந்த முழு கோணம், அதுக்கடுத்த ஏஓபின்னா இந்த இது மட்டும், இந்த 2க்கு பொதுவான பகுதி இது இருக்குது. அப்போ இது என்ன கிடையாது? அடுத்துள்ள கோணம் கிடையாது. கீழே எழுதிடலாமா? இல்லை. பொதுவான உச்சி மற்றும் கதிர் உள்ளது, ஆனால் என்ன இருக்குது? உட்பகுதிகள் ஒன்றின் மீது ஒன்று அமைந்துள்ளது. ஒன்றின் மீது ஒன்று அமைந்த என்ன அர்த்தம்? பொதுவான பகுதி இருக்குன்னு அர்த்தம். அதனால் இது என்ன கிடையாது? அடுத்துள்ள கோணம் கிடையாது. அடுத்த 3வது கேள்வி பாருங்க, கோணம் பிஓசி மற்றும் கோணம் பிஓடி ஆகியவை நேரிய கோண இணைகளாக அமையுமா? பாருங்க, பிஓசி பிஓடி எங்கே இருக்குது பாருங்க, பிஓசி அதுக்கு அடுத்தது பிஓடி. பாருங்க, இந்த முழுது இந்த பிஓசின்றது என்ன அப்படின்னா நேர்கோணம். நேர்கோணம்னா 180 டிகிரி வந்துடும். அங்கே என்ன கேட்டிருக்காங்க? நேரிய கோண இணை. நேரிய கோண இணைனா 2 கோணத்தை கூட்டும்போது 180 டிகிரி வரும். இப்போ பாருங்கள், பிஓசின்னா இந்த முழு கோணம், இதான் பிஓசி. அதுக்கடுத்து பிஓடினா இந்த கோணம். இந்த கோணத்தை இந்த கோணத்தை கூட்டினா எவ்வளோ வரும்? 180 விட அதிகமாக வந்துடும். நமக்கு நேரிய கோண இணைகள் எவ்வளோ தான் வரணும்? 180 தான் வரணும். அப்போ இது என்ன கிடையாது? நேரிய கோண இணைகள் கிடையாது. எழுதிடலாமா? இல்லை. ஏனெனில் கோணம் பிஓசி மற்றும் கோணம் பிஓடி கூடுதல் என்ன ஆயிரும்? 180 விட அதிகமாக வந்துவிடும். சரியா? அடுத்தது 4வது பாருங்க, கோணம் சிஓடி மற்றும் கோணம் பிஓடி ஆகியவை மிகை நிரப்பு கோணங்கள் ஆகுமா? எது பாருங்க, சிஓடி பிஓடி எங்க இருக்கு பாருங்க, சிஓடி இந்த இது, சிஓடினா இது, அதுக்கடுத்து பாருங்க பிஓடினா இது. அப்போது கோணம் 4 கோணம் 3 இது 2 கூட்டினா எவ்வளோ வரும்? இது என்ன? நேரிய கோண இணைகள். கூட்டும்போது என்ன வந்துடும்? 180 டிகிரி வந்துடும். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்டு, மிகை நிரப்பு கோணங்கள் தான். ஆம், ஏனெனில் நேரிய கோண இணைகள் ஆகும். நேரிய கோண இணைகள், நேரிய கோண இணைகள்னா இதையும் கூட்டும்போது 180 வந்துருச்சு. 180 மிகை நிரப்பி தான். சரியா? அதுக்கடுத்து 5வது பார்க்கலாமா? 5வது பாருங்க, கோணம் 1க்கு கோணம் 3 ஆனது குத்தெதிர் கோணமா? குத்தெதிர் கோணமா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். எது? கோணம் 1 கோணம் 3 குத்தெதிர் கோணங்கள்னா 2 நேர்கோடுகள் ஒன்று வெட்டிக்கணும். பாருங்கள், இங்கே 2 நேர்கோடு இல்லை. பாருங்கள், இது வேறு சைடில் இருக்குது, இது வேறு சைடில் இருக்குது. வெட்டும் கோடுகள் கிடையாது, 2 வெட்டும் கோடுகள் கிடையாது, வேறு. இது பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 3 சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன கிடையாது? குத்தெதிர் கோணம் இல்லை. பாருங்கள், குத்தெதிர் கோணம் இல்லை. ஏன்னா அவை என்ன கிடையாது? வெட்டும் கோடுகளால் உண்டாகவில்லை. கோணம் 1 கோணம் 3 எதால் உண்டாகணும்? வெட்டும் கோடுகளை கொண்டு உண்டாகணும். அந்த மாதிரி உண்டாகவில்லை. சரியா? 5வது கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, 6வது கணக்கு பாருங்க, படத்தில் பிஓக்யூ ஆர்ஓஎஸ் மற்றும் டிஓயு என்பவை நேர்கோடுகள் எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. பாருங்க, எங்கே இருக்குது? பிஓக்யூ இது ஒரு நேர்கோடு, அதுக்கு அடுத்தது ஆர்ஓஎஸ்
இது ஒரு நேர்கோடு, அதுக்கு TOU இது ஒரு நேர்கோடு. அப்போ இந்த நேர்கோட்டில் எத்தனை கோணம் உண்டானாலும் அந்த கோணங்களின் கூடுதல் எவ்வளவாக இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த நேர்கோடை தான் எடுக்க போகிறோம். இதில் எத்தனை கோணம் உண்டாயிருக்கு? 1 2 3 4 கோணம் உண்டாயிருக்கு. இந்த 4ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 180 வரும். கூட்டலாமா? பாருங்கள், நேர்கோட்டில் அமையும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. எதை கூட்ட போகிறோம்? எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி ப்ளஸ் 47 டிகிரி ப்ளஸ் 36 டிகிரி. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? நமக்கு 180 டிகிரி வரும். எக்ஸ் டிகிரி ப்ளஸ் இது எல்லாத்தையும் கூட்டலாமா? எதை 45 47 36 கூட்டுங்க. 6 7 கூட்டா 13 13 ஒரு 5 18 18 கேட்டு மிச்சம் 1 போட்டாச்சு. 1 4 5 5 4 9 9 3 128. இது எல்லாத்தையும் கூட்டினா 128 ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ப்ளஸ் 128, இங்கே வந்தால் மைனஸ் 128. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180ல் எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 128 மைனஸ் பண்ணோம். 0லேருந்து கழிக்க முடியாது. இங்கேருந்து ஒரு நம்பரை கொண்டு வந்தால் 10 மாறும். 10ல் 8 கழிச்சா 2. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 அங்கே கொண்டு போயிட்டோமா? அப்போ அந்த 7 தான் இருக்கும். 7ல் 2 கழிச்சோம்னா 5. அப்போ 52. அதாவது 180 டிகிரியில் 128 கழிச்சோம்னா 52 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு. இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.